என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது. அதுதான் விசேஷம். ஏன் இது மக்களுக்கு மிகவும் முக்கியமான நிகழ்ச்சி. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரிகள், தனியார் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆஸ்பத்திரிகள் திறந்தாலும் மக்கள் கூட்டம் குறையவில்லை. யோகாசனம் ஒன்றுதான் மக்களை நோயின்றி வாழ்வதற்கு வழிவகை செய்யும் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி அதிகாலையில் தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு குருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குளத்தூரிலிருந்து இங்கே 2 பேர் வந்திருக்கிறார்கள். சேஷாத்திரி வயது 10, நாராயணன் வயது 7. குருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க, குளத்தூர். அவர்கள் இப்பொழுது கர்ப்பாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் கர்ப்பாசனத்தை செய்யுங்கள். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு குழந்தை கர்ப்பத்தில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு அமைப்பு கொண்டது இந்த கர்ப்பாசனம். கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. குழந்தையின்மை, கர்ப்பப்பையில் அடைப்பு, கர்ப்பப்பை பலகீனம், கர்ப்பப்பை பலகீனத்தால் குறை பிரசவம், இவைகளெல்லாம் நீங்கள் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் கர்ப்பப்பையில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இந்த கர்ப்பாசனத்தை அவங்கள் செய்ய வேண்டும். முனிவர்கள் ஏன் இதை கர்ப்பாசனம் என்று வைத்தார்கள்? கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்குகின்ற காரணத்தினால்தான் கர்ப்பாசனம். இந்த மாணவர்கள் பாருங்கள், அற்புதமாக செய்கிறார்கள். இது கலைஞர் கர்ப்பாசனத்தை ரிலாக்ஸ், காலை மாற்றி போடுங்க. பத்மாசனத்தை காலை மாற்றி போடுறா. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். காலை மாற்றி மாற்றி போடணும். அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கும். மெதுவாக எடுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக அமருங்கள். திரும்பி இப்போ செய்யுங்க. நல்லா நிம்மதி செய்யுங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசனம் கைகூடுவது என்பது கடினம். சுவர் ஓரத்தில் இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஒரு நாள் ஆக ஆகத்தான் சூரியனிலிருந்து தள்ளி வந்து இந்த ஆசனத்தை செய்யலாம். பேலன்ஸ் கிடைக்கணும். பட்டெக்ஸினுடைய பேலன்ஸினால்தான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும். கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு பெண்கள் முழுமையான தீர்வு காண முடியும். ஆகவே கர்ப்பப்பையில் தான் இன்றைக்கு பெண்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆகவே இதை பார்த்து ஆரம்ப கட்டத்தில் முதுகு பக்கம் நம்ம நின்று கையை பத்மாசனத்துக்கு இழுத்து கன்னத்தில் வைக்க சொல்லி நான் பிடித்து கொள்ள வேண்டும் தலையை கொஞ்ச நாளைக்கு பழக வரைக்கும்.
அப்போ தான் பேலன்ஸ் கிடைக்கும். அவங்க இந்த பட்டெக்ஸ் பேலன்ஸில் தான் இதை செய்ய முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். அப்படியே திரும்புங்க. பெரியவர்களே, இன்றைக்கு பார்ப்பீர்களானால் கர்ப்பப்பையில் ஏகப்பட்ட பிரச்சனை, குறைப்பிரசவம், கர்ப்பமாகாமல் இருப்பது, அப்புறம் கர்ப்பத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகள், அதில் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புண்கள், ஓவர் ப்ளீடிங், அறகுறை பிரசவம், இப்படியாக பெண்கள் படுகின்ற தொல்லைகள் அளவுக்கு அதிகமாக உள்ளது. ஆகவே அவர்களுக்கு இந்த தொல்லையிலிருந்து நீங்க வேண்டும். இந்த மாதிரியான பெண்களுக்கென்றே தனியாக வைத்தியசாலைகள் வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் நீங்கள் இது போன்ற ஆசனங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குறைப்பிரசவம் என்பது இப்போ சர்வசாதாரணமாகிவிட்டது. அவைகளெல்லாம் இந்த கர்ப்பாசனம் செய்வதால் நிச்சயமாக ஏற்படாது. ஆகவே இதை பார்க்கின்ற பெண்களே, நீங்கள் இந்த கர்ப்பாசனத்தை செய்து அதிலிருந்து முழுமையாக நீங்க வேண்டும் என்று நான் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.